வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமை போல இலங்கை அரசியல் நகர்வுகள் தொடர்பில் தான் பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமாருடைய அணி தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஐரோப்பிய விஜயம் செய்துள்ளார்கள். இவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களும் பரப்புரைகளும் இப்பொழுது மிக கடுமையாக மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் இந்த தமிழீழம் அல்லது சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு விட்டார்கள், ஒரு சமஸ்தியை நோக்கித்தான் நகர்கிறார்கள் என்ற மாதிரியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த பிரச்சாரங்கள்ல முன்னெடுக்கிறதுல மிக முக்கியமாக தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிக்கிறார். அவர் இது தொடர்பாக ஒரு நீண்ட கட்டுரையையும் எழுதியிருக்கிறார். கஜேந்திரகுமாருடைய அணி இது தமிழ் மக்களை நீண்ட காலமாக மோசடி செய்து விட்டது, பேய்காட்டி விட்டது என்று சொல்லி இருக்கிறார். அதே போல பிரான்ஸ்ல போராட்டத்தை நடத்தி வருகின்ற கஜன் என்பவர் கஜேந்திரகுமாரும் மற்றும் சென்றவர்களுடைய படத்தை எரித்து ஒரு சில பதிவுகளையும் வெளியிட்டு இருக்கிறார். எங்களோடு இது தொடர்பில் உரையாட வந்திருக்கிறார் அரசியல் செயற்பாட்டாளர், உங்களுக்கு நன்கு அறிமுகமான யோகன் கண்ணமுத்து அசோக் அவர்கள். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். வணக்கம். நான் இந்த முன்னுரையில சொன்னது போல இது கஜேந்திரகுமார் அணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் காங்கிரஸ் அணி இதை கைவிட்டுட்டு சொல்லி, அதாவது தமிழீழ கோரிக்கையை கைவிட்டுட்டு அல்லது சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை கைவிட்டுட்டுன்னு சொல்லி தற்பொழுது திடீரென்று ஒரு அலி ஒன்று உருவாகி இருக்கு. ஆனா இது கஜேந்திரகுமார் கைவிட்டு ஒரு ரொம்ப காலம் ஆச்சு. அதை என்ன இப்ப கண்டுபிடிச்சது என்று அதை என்ன பாக்குறீங்க? அது என்ன நடக்குது? எனக்கு இவங்களுடைய இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது காரண குற்றச்சாட்டு வைத்தால், இப்ப தனிகளை கோரிக்கை கைவிட்டால், இளமையை கைவிட்டார் என்ற குற்றச்சாட்டு வைத்தால், அந்த குற்றச்சாட்டு ஒரு சிரிப்புக்கு இடமாக இருக்கும் என்று கேட்டால் எல்லாருக்கும் கைவிட்டது தானே. இப்ப பிரபாகரனே தமிழகத்தை கைவிட்டு மாநில சுயாட்சி, அதாவது மாகாண சபை ஏற்றுக்கொண்டவர் தான். அதிகாரம் கொடுக்கப்பட்டால் தாங்கள் எந்த சமரசத்துக்கும் வர தயாரா இருந்தவர்கள். நீங்கள் சொல்ற விஷயம் 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துல விடுதலை புலிகள் தங்களோட கையில 100% அதிகாரமும் தராத்தாலதான் அந்த மாகாண சபையை கைவிட்டவர்கள் விட்டது. அப்ப எந்த ஒரு காலகட்டத்திலையும் தமிழீழம் என்றது முழுக்க முழுக்க தமிழர் தான் தேவை என்ற சாட்சியப்பாட்டில வைக்கப்பட்ட கோஷம் இல்லை. அது மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அந்த மக்களை உணர்ச்சி கூட ஆள் திரட்டவும் தங்களுடைய அதிகாரங்களை நிலைநிறுத்தவும் ஒரு காலத்துல தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி பயன்படுத்தி பிறகு விடுதலை இயக்கங்கள் பயன்படுத்தினார்கள். இது வரலாற்று நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி கஜேந்திரகுமாராக்கள் இறமை உள்ள தமிழகம் என்றார்கள், பிறகு ஒரு நாடு இரு தேசம் என்றார்கள், பிறகு சமஸ்தி என்றார்கள். இப்ப இந்த கோஷத்தில் இருக்கிறவர்கள் கடைசியாக ஸ்டாலினிடம் கடிதம் எழுதி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிற அளவுக்கு வந்துட்டுது. இப்போ ஒரு கூட்டாட்சி என்று சொல்லுவாங்க. கூட்டாட்சி என்றது. ஆனால் இவர்கள் வைக்கிற ஒரு கோஷத்துக்குமான அரசியல் வரையறையை எங்கேயுமே அவங்க தெளிவாக வைத்ததில்லை. உதாரணம் ஒரு நாடு இரு தேசம் என்ற இந்த கோஷத்தை நான் நினைக்கிறேன் 2015 பல்வேறு துறையில நடந்த ஒரு மாநாட்டுல இந்த மணிவண்ணன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், மணிவண்ணன், அவர் வெளியேறிட்டார். அவர் தான் அந்த கோஷத்தை முன்வைத்து அந்த வல்வெட்டித்துறையில அந்த பிரகடனத்தை முன்வைக்கிறார், ஒரு நாடு இரு தேசம் என்று. அந்த கோஷத்தை முன்வைக்கும் போது அதற்கான சரியான தீர்வு திட்டத்தை வைக்கல, கோஷம் தான் எவ்வாறு பெறப்படும் போது அது சமஸ்தி என்றால் தமிழரசு கட்சி வச்ச சமஷ்டிக்கும் சுமந்திர நாட்கள் வைக்கிற சமஷ்டிக்கும் என்ன வித்தியாசம், இந்த சமஷ்டியை பெறுவதற்காக உரையாடல் எவ்வாறு செய்ய போறோம், அப்ப மாநில சுயாட்சிக்கும் சமஷ்டிக்குமான முரண்பாடு என்ன, எதுவுமே இல்லை. வெறும் கோஷங்களை எவ்வாறு தமிழீழ கோஷங்களை முன்வைத்தார்களோ அது மாதிரி ஒரு நாடு இரு தேசம் கோஷங்களை முன்வைத்தார்கள். அப்ப பெரும்பான்மை மக்கள் என்ன சிக்கல் என்று கேட்டார், இங்க உள்ள கேள்விகள் கேட்கறதுக்கு யாரும் தயார் இல்லை. இப்ப இலங்கையில கூட கருத்து நாங்கள் என்ன கடந்த காலங்கள்ல இந்த ஆயுத அமைப்புகளின் வளர்ச்சி என்ன செய்துட்டு இருந்தா கேள்வி கேட்கிறத ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கிட்டு. இப்ப பிரான்சுக்கு வந்தவங்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், சட்டத்தரணி சுபாஷ் வந்தவங்க. அப்ப சில கருத்தரங்கள் வைத்தது அங்க இவர்கள் சொன்ன கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நபர்களாக இவர்கள் இருந்தாபடியே கேள்வி கேட்கின்ற நபர்களாக யாருமே இல்லை. என்ன பிரச்சனைட்டா புலிகளுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குதானே, நாங்க சொல்வதை இங்க கேட்க வேண்டும், அப்படித்தான் இங்கேயும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவ்வாறான கருத்தரங்களுக்கு போற ஆரண்டு கேட்டால் அந்த புலிகளால பயிற்றுவிக்கப்பட்ட ஆமாம் போடுகின்ற மௌனமாக அவர்கள் சொல்வதை கேட்கின்ற ஒரு கூட்டம் தான் அங்க போகும். அந்த கூட்டத்துக்கு முன்னால இவங்க ஒப்புவிப்பாங்க, அதை கேட்டுக்கொண்டு கிளிப்புலியாக இவர் வருவார்கள். இதுதான் நடந்து கொள்ளுடைய ஒரு கேள்வியில் கேட்கின்ற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. ஒரு நாடு என்றால் என்ன, ஒரு தேசம் என்றால் என்ன, அதுக்கான வரையறை என்ன, சூரியனின் கோட்பாடு என்றால் என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க சொல்றத அப்படி உள்வாங்கி கொண்டு வர வேண்டியதுதான். அந்த புலி அரசியல் ரீதியாக யாரும் வளர்க்காத அந்த பற்றாக்குறை இன்னைக்கும் தொடருது. அதன் விளைவுல இருந்து இவர்கள் தங்களோட அரசியலை செய்யறாங்க. அது அவங்களுக்கு புலியாலையும் தன்னை மீள் கட்டமைக்க இல்லாமல் இருக்குது. ஏன்னா அதுக்கான ஒரு அடித்தளம் அங்க இல்லை, நிச்சயமா இல்லை. அந்த புலிகளுக்கு இந்த புலி பினாமைகளுக்கும் புலி அரசியல் செய்கிறவர்களுக்கும் அது
ஒரு வசதியாகவும் போகுது. இல்லை கேள்விகள் கேட்கப்படாது. கேள்விகள் கேட்டா தாங்கள் அம்பலப்பட்டு போவாங்க. இப்ப பிரான்ஸ்ல இருக்கிற பிரான்ஸ்னே ஐரோப்பா நாடுகள்ல, தென்னாப்பிரிக்காவில, கனடாவில, அமெரிக்காவில இருக்கிற புலிகள் சார்ந்தவர்களிடம் வந்து ஒரு அரசியல் உரையாடல உங்களால செய்ய முடியுமா? இல்ல அதான் தேசம் நேற்று தேசம் குரல்ல வந்து நாங்கள் பல்வேறு தரப்பினை விடுதலை புலிகள் சார்ந்தவர்களை வந்து உரையாடுங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னால் யாரும் வர தயாராக இல்லை. அவர்கள் பெரும்பாலும் அந்த முதுகு சொரியக்கூடிய ஊடகங்கள்ல போய் நின்று கொண்டு ஒரே ஜால்ரா பொலிட்டிக்ஸை தான் செய்கிறார்களே ஒழிய ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல விடுதலை புலிகள்ல இருந்து ஒருத்தரும் இல்லை என்றது வந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய துன்பியல் சம்பவம் தான் நினைக்கிறேன் விடுதலை போராட்டத்துக்கு. நிச்சயமா இப்ப இந்த ஒரு சட்ட ரீதியாக இப்ப சுபாஷ் ஒரு சட்டத்திறன் என்று சொல்றாரு. ஆனா அவருடைய கதையை பார்த்தா சட்டத்திறனுக்குரிய எந்த உரையாடலும் அவர்கிட்ட இல்லை. இப்ப நீங்க 13வது திருத்த சட்டத்தை நீங்க நிராகரிக்கிறீங்கன்னு சொன்னால் 13வது திருத்த சட்டத்தில் உள்ள விடயங்களை நீங்க முன்வைக்கணும். மக்கள் வைக்கணும். இந்தந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, இதுல பற்றாக்குறை இருக்குது, இதனை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு நாடு இரு தேசம் என்ற கோஷத்தை முன்வைக்கிறோம். இதனுடைய பற்றாக்குறையிலிருந்து தான் நாங்க இந்த கோஷத்தை முன்வைக்கிறோம். நீங்க எதுவுமே விளக்கம் கொடுக்கறது இல்லை. 13வது திருத்த சட்டத்தை வந்து முழுமையா வாசித்த யாராவது இருக்காண்டா தமிழ் சூழல் யாருமே இல்லை. வெறும் கோஷங்களோடு நாங்கள் அதை முன்வைக்கிறோமே ஒழிய அதனுடைய பற்றாக்குறை என்ன, குறைகள் என்ன, குறை நிவர்த்தி செய்வதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், மாகாண சபையை எவ்வாறு கட்டமைக்க போறோம், எந்த உரையாடல்கள்கிட்ட இல்லை தானே. இலாந்தர் ஒரு ஆய்வாளர் இருக்கிறார், கருணாகரன் ஆய்வாளர் இருக்கிறார், அடுத்தது நிறைய ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து வெறும் கோஷங்களை முன்வைக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள் ஒழிய மக்களை அரசியல் மயப்படுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு கூட ஒரு உரையாடலை நிகழ்த்துக்கான எந்த நடவடிக்கையும் இவங்க செய்ய தயாரில்லை தான். 13வது திருத்த சட்டம் பற்றி இலங்கையில தமிழ் சூழல்ல வந்து நன்கு தெரிஞ்ச இருவர் என்று சொன்னால் ஒருவர் முன்னாள் வடமாகாணத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தவராஜா, தவராஜா, அடுத்தது விக்னேஸ்வரன், மன்னிக்கணும் இது பார் விக்னேஸ்வரன் அல்ல, கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன், கலாநிதி விக்னேஸ்வரன். இந்த இருவரையும் தவிர நான் நினைக்கல இணையவர்கள் வந்து இதை பற்றி அரசியல்வாதிகள் கூட இதை பற்றி அறிஞ்சுதான் தெரியல. ஆனா இப்ப கஜேந்திரகுமார் வந்து ஒரு நாடு இரு தேசம், அதுக்கு பிறகு வேறு ஏதோ சொன்னார், இப்ப வந்து இளமை உள்ள தமிழ் இளம் ஏதோ சொன்னார், அதுக்கு பிறகு இப்ப வந்து கூட்டாட்சின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இவர் பேசாம தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய டக்ளஸ் தேவானந்தாட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் மாத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. கஜேந்திரகுமார் டக்ளஸ் தேவானந்தா இவற்றை சைக்கிளை வாங்கி ஓடலாம் போல. ஒரே கோஷம். என்ன பிரச்சனைடா, இந்த கோஷங்களுக்குள்ள அரசியல் விளக்கங்கள்ட்ட இல்ல. இப்ப டக்ளஸ் சொல்ற கோஷத்தை தான் ஒரு நாடு இரு தேசம் கோஷமா வந்து வைக்கிறாங்க. மத்தியில் சுயாட்சி, கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, எல்லா ஒரே கோஷம். கிட்டத்தட்ட 80களிலேயே ஒப்பந்தத்தோடய சொல்ல துவங்கிட்டேன். இல்ல, இவர்கள் வந்து மக்களை முட்டாள்களா நீத்துக் கொண்டு என்ன பிரச்சனை, இந்த வாக்கு அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் எந்த பொய்யும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. குற்றச்சாட்டு சுமந்திரன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது, திரும்பி சிறிதரன் மீது குற்றச்சாட்டு செய்வது, அப்புறம் ஒன்றா இணைவது, ஒன்றா சேர்ந்து அரசியல் செய்வது, இவர்களுக்கு அதிகார ஆசை, அதிகார வெறியும் அதிகார ஆசையும் தான். இப்ப சமீபத்துல சுபாஷ் சொன்னார், மலைய மக்களை பிரஜா உரிமை சட்டத்தை ஆதரிச்சு இந்த அகற்று மக்களை வெளியேற்றினத்துல வந்து ஈச்சி புனம்புறதுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லுங்க. இவர் எங்க போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறமோ தெரியாது. அந்த முதலாவதுல சைன் பண்ண, முதலாவதோ ரெண்டாவது சைன் பண்ணல, ரெண்டாவது அதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த மலைய மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஏதோ ஒரு வகையில மக்களை ஏமாத்தி இல்லாம நினைக்க சவப்பட்டி அடிப்போம் என்று சொன்னிச்சு. இலங்கை இராணுவத்துக்கு சவப்பட்டி அடிக்க போறோம் எல்லாம் கதை விட்டார். மற்றது இன்னொரு கதை ஒன்று சொல்லியிருந்தார். அண்மையில ஐரோப்பாவில வந்து போராட்டம் நடந்தபடியாத்தான் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து தமிழர்கள் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறார்கள். அப்ப இந்த பிரபாகரன் வெளிநாட்டுக்கு தமிழாக்களை அனுப்புறதுக்கு அங்க போராட்டம் நடத்தி அங்க போய் நீங்கள் சொன்ன மாதிரி அதை போனவர்கள் இது சம்பந்தமாக இந்த கேள்வியும் கேட்கிறதாகவும் தெரியல. உண்மை இவங்கள் ஜெயபாலன் மக்களின் நலன்களிலிருந்து அரசியல் செய்ய கிளம்பி இருந்தால் இலங்கை அரசோடு நீங்க கடந்த காலங்களில் கடந்த எவ்வளவு தீர்வு திட்டங்களை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடாத்தி இருக்கலாம். இப்ப புலிகள் இருந்த காலகட்டத்துல ஒரு நெருக்கடி இருந்ததுதான். ஒரு புலிகளை மீறி அனுமதிக்க 2009 பிறகு நீங்கள் எவ்வளவு சிங்கள மக்கள், இப்ப சிங்கள அரசி ஒரு இனவாத அரசியோடைய சிங்கள மக்கள் இனவாதிகள் அல்லவே இல்லை. நிச்சயமா கஜேந்திரன் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையா இல்லை. சிங்கள தென்னிலங்கையை போய் பல்கலைக்கழக மட்டங்கள்ல, இன்டெலெக்சுவல் மட்டங்கள்ல ஒரு உரையாடல் நிகழ்ச்சி அந்த மக்களுக்கு கூட ஒரு தீர்வு திட்டத்தை நாங்க கொண்டு வந்துக்கலாம். எவ்வளவு ஆரோக்கியமான நல்ல பிக்குகள் இருக்காங்க, பௌத்த பீடங்கள் இருக்கு, அந்த பீடங்களுக்கு போய் சந்தித்து கதைத்து அவர்களுடைய மனதை மாற்றி. நிச்சயமாக நான் உரையாடக்கூடிய தமிழ் பௌத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐரோப்பாவில் வாழ்கிறவர்கள் பெரும்பாலும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க.
விரும்பியோ விரும்பாமலோ பௌத்தம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிர்ணய சக்தியாக இலங்கையில இருக்குது. அப்ப நாங்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்று சொன்னா நாங்கள் அவர்களோட ஒரு நல்லுறவை வச்சிருக்க வேண்டும். அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படையில்லை. இல்ல அந்த நல்லுறவு வைத்திருந்தால் இவங்களுடைய அதிகாரம் பாராளுமன்ற இருப்புக்கு ஆபத்து வந்து விடும்ல. எவ்வாறு தென்னிலங்கையில ஒரு குறிப்பிட்ட சாரார் இனவாதத்தை பௌத்த சிங்கள இனவாதத்தை கட்டிக்கொண்டு தங்களுடைய அரசியலை வளர்க்கிறாங்களோ அதே வேலையைத்தான் கஜேந்திர பொன்னம்பலம், சிறிதரன் போன்றவர்கள் செய்கிறார்கள். இது அவங்களுக்கு அவசியம். இப்ப மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் எல்லோருக்கும் ஒரு மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம், எல்லா உறவுகளும் ஏற்பட்டால் இவங்களால அவங்களோட அரசியல் வாழ்க்கையே இல்லாம போயிடும்ல. இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இப்ப சமீபத்துல வந்து அனுரா வந்து யாழ்ப்பாணம் வந்த போது நடப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். சாதாரண மக்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, இயல்பாக இருக்கு. அது ஏன் அந்த மக்கள் அந்த மக்கள் இயல்பாக போறாங்க வாராங்க கேட்டால் இதுவரை ஒருவராக பார்க்கணும். இதுவரை காலம் வடகிழக்கில் இருந்து ஒரு அரசுவாதி, ஒரு எம்பி சாதாரண மக்கள் மத்தியில போய் இப்படி உறவாடி இருக்க முடியுமா? மக்கள் சந்திக்க முடியுமா? ஒரு சாணக்கியின் வீட்டுக்கு நீங்க போய் சாணக்கியை சந்திக்க முடியுமா? சிறுவர்களை சந்திக்க முடியுமா? சுமந்திரனை சந்திக்க முடியாது. அப்ப இவர்கள் வந்து இயல்பா போய் மக்களோட பழக்க அந்த மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தார்கள். அக்கா மக்கள் அணுகவும் மக்களை அனுசரிக்க போகவும் உங்களுக்கு இயல்பா இருக்குது. அது நடிப்பில்ல. அவங்க இயல்பாக ஒரு இயக்கத்திலிருந்து வந்தவங்க இயல்பாக சாதாரண மட்டங்கள்ல இருந்து இயக்கத்துக்கு கூடாக மக்கள் இயக்கத்துக்கு கூட வந்தவர்கள் இயல்பாக நடக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பயம் இருக்குன்னு கேட்டால் அனுரா போன்றவர்கள் தொடர்ந்து வடகிழக்கு தொடர்ச்சியாக வர வெளிக்கிட்டால் மக்களுடைய மனநிலை இந்த மாற்றம் எவ்வாறு நடக்கும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள்கிட்ட இப்ப வந்து தமிழ கோரிக்கையோ தமிழ இறமை போன்ற எண்ணங்களோ இல்லை. அந்த மக்கள் நிம்மதியாக உரிமையோட வாழும். சிங்கள மக்களுக்கு அதே உரிமை எங்களுக்கு வேணும். எந்த விதமான இராணுவ கெடுபடி இல்லாத சுதந்திரமான வாழ்க்கை வேணும். அதற்கு யார் உத்தரவாதம் தராங்களோ அவங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கவும் ஆதரவு கொடுக்கும் தயாரா இருக்கும் பட்சத்தில் இந்த அரசு வந்து அதுக்கான ஆதரவையும் அதுக்கான அனுமதியையும் உரிமையும் கொடுத்தால் அந்த மக்கள் அவர்கள் பின்னால் போவதற்கு தமிழ் தலைமைகளுடைய இந்த இடைவெளி வந்து ஒரு பாரிய சிக்கலை தான் இவர்களுக்கு கொடுத்திருக்குது. இவர்கள் வந்து மேலேயே என்ன செய்யறேன்னு தெரியாமல் நிலைமையில தான் இவ தமிழ் தலைமைகள் இப்ப இருக்குது. இவங்க இனவாதத்தை கக்க தொடங்குவாங்க. இனவாதத்தை தொடங்குவாங்க. அவர்கள் வந்து நடிக்கிறார்கள். மீண்டும் சிங்கள பௌத்த பேரினவாதம் வடகிழக்கு வருகிறது, ஆக்கிரமிப்பு செய்ய போறது, இந்த இனவாதம் கக்க வலிக்கிறாங்க. ஆனா இந்த இனவாத கருத்துக்கள் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடு கொண்டு பெரிய பிரச்சனை. என்ன கேட்டால் நான் ஒரு வீடியோ கிளிப்பெல்லாம் பார்த்து இயல்பாகவே அந்த மக்கள் வந்து உணர்வுபூர்வமா கலைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியம். ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி தங்களோட வந்து கதைக்கிறதும் ஒரு சாதாரண கவுன்சிலரே தங்களோட கதைக்க முடியாத நிலை சூழல்ல வந்து தமிழ் இங்க வந்து சாதி பார்ப்பார்கள், பல்வேறு முரண்பாடுகள் அவங்க காட்டுவாங்க. அவர்கள் வந்து இயல்பாகவே வந்து பேசும்போது வந்து அந்த மக்களுக்கும் அவங்களுக்கு அந்யோன்யம் வருது. இதுதான் தேவை எங்களுக்கு. தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களை பார்த்தோம் என்றால் அந்த மொழி அவர்களுக்கு இல்லை என்றாலும் அவர்களுக்கு தமிழோ சிங்களமோ தமிழோ ஆங்கிலமோ தெரியாது. ஆனாலும் இந்த தமிழோ சிங்களமும் ஆங்கிலமும் தெரியாத தமிழ் மக்களோட வந்து அவர்கள் ஒரு உறவை இணைக்கிற அளவுக்கு அங்கே ஒரு உரையாடல் நடக்குது ஏதோ ஒரு மொழியில. நிச்சயமா அந்த உரையாடல் என்றது வந்து இயல்பாக அந்த உடல் லாங்குவேஜ். இப்ப நீங்க நடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உடல் மொழியிலே தெரியுது இயல்பாகவே அவங்க இருக்கிறாங்க. சமூக நல்லிணக்கத்துக்கு இன நல்லிணக்கத்துக்கு வந்து மொழி ஒரு தடையாக இருக்காது. உங்களுடைய உள்ளார்ந்த அன்பும் உள்ளார்ந்த நேர்மையும் இருக்கும் பட்சத்துல வந்து எதனையும் சாத்தியப்படுத்தணும். அந்த சாத்தியத்தை இந்த அரசு வந்து மிக நேர்மையாக செக்கிங் பட்சத்துல இந்த கஜேந்திரா பொன்னம்பலம் போன்ற இந்த கபடதாரிகளை வந்து நிச்சயமாக இந்த அரசியல் தளத்திலிருந்து அகற்ற முடியும். இவர்களும் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழ முடியாது. இந்த அரசியலை கொண்டு நடத்த முடியாது. அசோக், என்னென்றால் இப்ப நீங்க அந்த முதல் சொன்னீங்க 87ஆம் ஆண்டு வந்து விடுதலை புலிகள் வந்து தனங்கள்கிட்ட 100% அதிகாரத்தை கேட்டபடியா தான் அதுல கையெழுத்து போடல. அவர்கள் உடன்பாட இலங்கை இந்திய ஒப்பந்தத்துல இருந்து விலத்தினார்கள். ஆனா அதுக்கு பிறகு ஒரு சந்திரிகாவுடைய தீர்வு பொதி கொண்டு வந்தது. அதையும் விடுதலை புலிகள் நீலந்திருச்செல்வத்தை கொலை செய்வதன் மூலம் அதையும் நிறுத்திட்டாங்க. அப்ப அந்த தீர்வு பொதியை வந்து விடுதலை புலிகள் நிராகரிச்சதுக்கு காரணம் வந்து அந்த தீர்வு பொதி வந்தால் தங்கள்கிட்ட அதிகாரம் வராது, அது தமிழரசு கட்சியிட போயிடும். நிச்சயமா இப்ப வந்து மாகாண சபை உருவாக்கப்பட்ட போது முதல் அந்த வரலாற்று மாகாண சபை உருவாக்கப்பட்டு விடுதலை புலிகளுடைய தலைமையுடன் மாகாண சபை உருவாக்கப்பட்டு கலைக்கப்பட்டது. அதுக்கான மாகாண சபை உருவாக்கப்பட்டு அதனுடைய முதலமைச்சர்களா 3 பேரும் கோரப்பட்டு 3 பேர்கள் ஒன்று சிவஞானம், சிவத்தம்பி,
அடுத்தது பத்மநாபன். 14 3 பேரும் புலிகளால கொடுக்கப்பட்டது. அதுக்கு 3 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கு பிற்பாடுதான் ராஜீவ் காந்தியும் அரசு காங்கிரஸ் அரசியல் தலைமைகள் வந்து புலிகளின் தலைமையில முழுக்க கொடுக்கறதை விட கமிட்டியில் ஃபார்ம் பண்ணி ஏனைய அரசியல் கட்சிகளையும் அரசியல் இயக்கங்களையும் தமிழர் விடுதலை கூட்டணியும் அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த 7 பேர் கொண்ட அந்த 7 பேர் 5 பேர் கொண்ட அந்த அமைப்புல வந்து பெரும்பான்மை புலிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. 5 பேருக்கும் 6 பேருக்கு 5 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அதை புலிகள் ஏற்றுக்கொள்ளல. அதனோட இன்னொரு சட்டம் வந்து கேட்டா மாகாண சபை ஒரு 5 வருடங்களுக்கு மாகாண சபை இயங்குறன்னு சொல்லியும் காலப்போக்கில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தலுக்கு கூடாக மாகாண சபை உறுப்பினர் தெரிவு செய்யப்படும். அப்ப புலிகள் எதிர்பார்த்திருந்துகிட்ட தங்களுக்குத்தான் பூரணமான அதிகாரம் மாகாண சபை அதிகாரம் கிடைக்கும் என்ற பட்சத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டவங்க. இந்தியா ராணுவத்துக்கு செங்கம்பல வரவேற்பு கொடுத்த யாழ்ப்பாணத்தை இனிவன் கிட்டு ஆக்கள் செங்கம்பல வரவேற்பு கொடுத்தார்கள். இந்திய ராணுவத்தை சகலத்துக்கும் பயன்படுத்தி கொண்டவர்கள் இவர்கள் தான். மற்றது இவர்களுடைய திருமண வயதில எல்லாம் இந்திய ராணுவம் போய் கலந்து கொண்டது. அப்ப எங்க முரண்பாடுகள் தங்களோட அதிகாரத்துக்குள் ஏனைய அமைப்புகளும் தமிழர் விடுதலை கூட்டணி பாரத விரும்ப இல்லை. இவங்களை எதிர்பார்த்தது தங்கள் மீது தங்களுக்கு தான் சகல அதிகாரம் கிடைக்கும். நீங்கள் அந்த வரலாற்று எடுத்து பார்த்தால் ஒப்பந்தம் நடப்பதற்கு முன்னாலே மாகாண சபை ஒப்பந்தம் நடப்பதற்கு முன்னாலே புலிகள் 55 கோடிகளை இந்திய அரசிடம் வந்து வாங்கிட்டாங்க. அதாவது போராளிகள் புனரமைப்பாக வந்து 55 கோடி ரூபாவை வாங்கிவிட்டார்கள். அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய நம்பிக்கையோடு இருந்தார்கள். இந்த நம்பிக்கையை சிதறடிக்கிறதுல ராஜீவ் காந்திக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதெல்லாம் கூடுதலான ஆத்திரம் அவங்களுக்கு. அது காங்கிரஸ் இந்திய அரசு முழுசா தங்கள்கிட்ட தரையில் இந்தியாவுடைய உளவு ரோ வந்து முழுக்க புலிகளுடைய கையில கொடுக்கணும் விரும்பி இருக்குது. ஆனா இந்திய அரசும் காங்கிரஸும் அதை விரும்பல. அவர்கள் ஏனைய அமைப்புகளையும் உள்ள அங்கேயே ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பா உருவாக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அது இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. உண்மையிலேயே நாங்க சொல்றோம் புலிகளை மிக மிக தீவிரமாக நம்பின ஒரே அமைப்பட்ட உளவு அமைப்பட்ட ரோ தான். ரோ முழுக்க புலிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அனைத்தையும் செயல்படுத்தலாம் நம்பிக்கையோடு இருந்தது. சில முரண்பாடுகள் கூட அதை நம்பிக்கை இல்லாம போயிட்டு அந்த டெலோவே அழிப்புல கூட ரோ வந்து அதுக்கு உடன்பட்டிருக்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரோ வந்து பயன்படுத்தி அன்றாஜபுரம் படுகொலைக்கெல்லாம் வந்து முழுக்க ரோ தானே அது கேள்விப்படுறோம். டெலோ அழிப்புக்கு வந்து நான் நினைக்கல. டெலோ அழிப்பு வந்து எல்டிடியை வந்து ரோ பயன்படுத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோவோட டெலோவுக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது. அது அதிகார போட்டியின் வெளிப்பாடாக தான் இருந்தது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து இந்தியாவோ ரோவோ தலையிடாத என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும். சில அந்த நம்பிக்கை அவங்க கொடுத்திருக்கவும் முடியும். அது எந்த அளவுக்கு உள்ளார்ந்த பேச்சுவார்த்தையாளர்கள் தெரியாது. ஆனா மிக நம்பிக்கையுரிய இயக்கமாக ரோவுக்கு இருந்தது வந்து டெலோவும் எல்டிடியும் தான். அவங்களை கொண்டு எதுவுமே செய்யலாம்னு சொல்லி நம்ம இவர்கள் வந்து இடதுசாரிகள் மாவோஸ்டுகள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையுமே அவங்களுக்கு இருந்தது. இப்ப எனக்கு தெரியும். இப்ப நாங்கள் அங்க ட்ரைனிங் எடுத்த காலகட்டத்துல ட்ரைனிங் சென்டர்ல இருந்த ட்ரைனிங் மாஸ்டர் கிருஷ்ணபுலி என்று சொல்லி ஒரு ரோ ஆபீசர் இருந்தார். கடைசியாக எல்லா இயக்கங்களுக்கும் கெரில்லா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தவங்க. அதை புலிகள் எல்லாத்தையும் கொடுத்தது. அவங்கள பொறுத்தவரை நம்பிக்கையான இயக்கம் வந்து புலிகள் தான். நாங்களாம் வந்து அவங்களுக்கு இயக்கம் இல்லை. நாங்களாம் வந்து சந்தேகத்துக்குரியார்கள். நாங்கள் அவங்களுக்கு வந்து அவர்கள் வந்து சொல்லதை செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை சொல்லும். எங்களுக்குரிய நம்பிக்கையான இயக்கம் வந்து புலிகள் தான். வெளிப்படையாக சொல்றாங்களா அவங்க புலிகள் வந்து தங்கள் கையில் அதிகாரம் கிடைக்கல என்ற கோபத்தின் அடிப்படையில்தான் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையும் அந்த முரண்பாடும் வந்ததோடைய அதிகாரத்தை கொடுத்திருந்தால் சந்தோஷமாக இந்தியாவுடைய ஆக்கிரமிப்பை சந்தோஷமாக ஏற்றுக் கொண்டிருப்பாங்க. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அந்த நீலந்திரிச்சல் படுகொலை செய்தது தங்களுடைய அதிகாரம். அதுக்கு பிறகு நடந்த இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையில வந்து விடுதலை புலிகளுக்கு பெருமளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் மாற்று இயக்கங்களை சேர்ந்த பலரையும் 2004 அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள், மனித உரிமைவாதிகள் பல பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதுல இருந்து வெளியில போனவை நினைக்கிறேன். இந்த ஒஸ்லோ ஒப்பந்தம் வந்து உண்மையிலேயே நீலகிரி செல்வத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது. அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அதை வந்து அண்ணன் பாலசிங்கத்துக்கு கடைசி காலத்துல விளங்கிட்டு வந்து இது ஒரு பிரச்சனைக்குரிய வரப்போது நாங்கள் வந்து சமாதானத்துக்கூடாக அவர்கள் தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா சர்வதேச சூழலும் உருவாகிட்டது. பல்வேறு நாடுகள் புலிகளை அழிப்பதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு விளங்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் அந்த திட்டங்களும் மன்னரும் வெளியாயிட்டது. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டால் அங்க வந்து கருணாவும் அண்ணன் பாலசிங்கமும் அதை முழுக்க ஏற்றுக்கொள்றாங்க. தனிப்பட்ட உரையாடல் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு அப்பால் ஏற்பட்ட தனிப்பட்ட உரையாடல் பத்திரிகையாளர் கூடாக பாலசிங்கம் சொல்லியிருக்கு அருமையான தீர்ப்பு திட்டம். ஆனால் இவன் ஏற்றுக்கொள்வானு தெரியாது. தம்பி சொல்ற 6 சொல்றது சொன்னா ஏற்றுக்கொள்ளணும் தெரியாது.
சொல்லி படுமோசமாக பேசியிருக்குது. அதுல கலந்து கொண்ட முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட இந்த விவரங்களை சொல்லியும் இருக்கிறார். தராக்கிய சொல்லலாம். தராக்கி ஒரு கட்டத்துல என்னோட உரையாடும் போது தராக்கி சொன்ன விஷயங்கள் அண்டே பாலசிங்கம் கருணாவும் நம்ம மிகவும் வரவேற்ற இது அவங்க பயந்து கொண்டிருந்தது புலிகளுடைய பிரபாகரனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இல்ல கடைசி தீர்வு இதை கைவிட்டால் அழிவுக்கு தான் போவாங்கன்னு சொல்லி. அப்ப இது கிட்டத்தட்ட நம்பிட்டினமோ தமிழீழத்தை தாங்கள் எடுத்துடலாம நம்பிட்டினமோ அல்லது தங்கள்கிட்ட முழு அதிகாரமும் வராதுன்னு நினைச்சிட்டோமா அல்லது ஜனநாயகத்திற்கு போய் தாங்கள் தப்பிக்கலான்னு நினைச்சிட்டோமா? என்ன நடந்தது? இல்ல நான் நினைக்கிறேன் மாகாண சபை ஏற்றுக்கொண்டவங்க தானே தங்களுக்கு அதிகாரம் முழுக்க கிடைத்தால். ராஜீவ் காந்தியின் படுகொலைக்கு பிறகு இவர்கள் முதலமைச்சர் பிரபாகரன் இன்றைக்குமே ஒரு பப்ளிக் ஆபீஸ எடுக்க இயலாத ஒரு நிலைமை வந்துட்டு நினைக்கிறேன் முதலமைச்சர் அந்த சில நேரம் அதிகாரத்தின் மாகாண சபை கிடைச்சிருந்தாலும் பிரபாகரன் முதலமைச்சருக்கான அந்த வாய்ப்பு மேற்குறைவா தான் இருந்தது. விரும்பியும் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு அதிகாரம் இல்லாம ஒரு இடத்துல அவர் என்ன இருப்பார்? அவர் அப்படி இருக்க மாட்டார். அதுதான் கிடைக்கும். சமஷ்டியை ஏற்றுக்கொள்ளாத காரணம் நோர்வே தீர்வு பொதி ஏற்றுக்கொள்ளாத காரணம் அது உண்மையிலே அதிகாரம் தங்களுக்கு முழுக்க கிடைக்காது. அந்த அதிகாரத்துல தமிழ் விடுதலை கூட்டணி ஏனைய இயக்கத்தின் பங்கு இருக்கும் என்று ஐயப்பாடை இருந்திருக்கலாம். ஆனா அந்த தீர்வு திட்டம் முழுக்க புலிகளுக்குரியது. அதையும் விடுதலை புலிகள் தானே குழப்பினார். அதை ஏன் குழப்பினார்கள்? அந்த குழப்புவதற்கான பின்புலமாக என்ன இருந்தது, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை குழப்பினார்கள் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழம் கிடைக்க போறேன்னு சொல்லி. மாகாண சபையே கண்டத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் தமிழம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. செப்டம்பர் 11 பிரச்சனைக்கு பிறகு சர்வதேச ரீதியில சகல அரசியல் ராணுவ நடவடிக்கைகளை மாற்றப்படைஞ்சது. எல்லாம் தெரியும். ராணுவ ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. ராணுவ நடவடிக்கைங்கிறது சாத்தியமற்றது தெரியும். அப்ப பேச்சுவார்த்தை கூடாக தீர்வு திட்டம் வருவதற்கூடாகத்தான் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் உருவாயிடுச்சு. அது அந்த பாலசிங்கம் புலிகளுடைய அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஹைப்போதெட்டிக்கலா பாப்போம். ஒரு பேச்சுவார்த்தை நடந்து புலிகளின் கையில அதிகாரம் கொடுக்கப்படுது வைப்போம் ஒரு பேச்சுக்கு. அப்படி கொடுக்கப்பட்டா பிரபாகரனுக்கோ பொட்டம்மானுக்கோ அந்த அதிகாரத்திலே எந்த பங்கும் எடுக்க இயலாது. நிச்சயமா இல்லை. அவர்கள் சுப்ரீம் லீடராகவும் இருக்க இயலாது, சுப்ரீம் இல்லாத லீடராகவும் இருக்க இயலாது, முதலமைச்சராகவும் இருக்க இயலாது. எந்த அதிகம் ஏனென்றால் இந்தியா இவர்கள் 2 பேர்லையும் தண்டனையை விதிச்சிட்டது. இவர்கள் பிடிவிராந்து இவர்கள் கைது செய்யப்பட வேண்டியது. அப்படிப்பட்ட நிலைமையில இத பேச்சுவார்த்தையால பிரபாகரனுக்கு தீக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லத்தானே. அந்த சுயநலத்தின் அடிப்படையில இதை குழப்பினாங்களோ தெரியாது. சில நேரம் அதை தவிர வேற என்ன காரணம்? தமிழம் கிடைப்பதற்கான சாத்தியம் இல்லைன்னு தெரியும். அதுக்கான சாத்தியமே இல்லை. குறைந்தபட்சம் இந்த தீர்வு திட்டம் தான். தீர்வு திட்டத்துக்கு கூடாக பொட்டமோனோ பிரபாகரனோ அதிகாரத்துக்கு வர முடியாது. வர முடியாது மட்டுமல்ல, அவர்கள் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பார்கள். அதுக்கு வேற வழி இல்லை. அப்ப அதை குழப்புவதற்காக இவர்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அது சமூகங்களுக்கு கிடைத்த மாபெரும் அநீதி. என்றால் இதை தொடர்ச்சியாகத்தான் செய்து கொண்டிருப்பாங்க. எந்த தீர்வு திட்டத்தையும் புலிகள் ஏற்றிக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா தங்களுடைய தனிப்பட்ட நலன்களில் இருந்துதான் தமிழ் மக்களுடைய பிரச்சனையா பார்த்திருப்பாங்க. அப்ப என்ன செய்திருப்பாங்கடா, தீர்வு திட்டங்கள் அனைத்தையுமே இவர்கள் நிராகரித்து கொண்டுதான் வந்திருப்பாங்க. 2009 முதல் பிரபாகரன் நினைச்சிருந்தால் குறைந்தபட்சம் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்க முடியும் தானே. இவங்க பக்கத்துல அதிகாரம் இவங்க பக்கத்துல கூடுதலாக இருந்தது. ஒரு பேச்சுவார்த்தை கூட சில தீர்வு திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். அப்ப நோர்வையும் இவங்க பக்கத்துல நோர்வையும் புலிகளுக்கு சாதகமா தான் இருந்தது. அப்ப கடைசி பொதின்றது நோர்வையினுடைய திட்டம் தான். அதுக்கு மேலே அவங்க கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. இலங்கை அரசும் விரும்பாதால் சமஷ்டியான தீர்வு திட்டம். இந்த கஜேந்திர பொன்னம்பலம் சொல்லுகின்ற ஒரே நாடு தேசம் தானே. அது போயிருக்கலாம். ஒரு நாடு தேசம் நினைக்கிறேன். இது ஒரு முக்கிய புள்ளி. இது வரைக்கும் நான் நினைக்கல. இது எத்தனை பேர் கழிச்சிருக்கிற மட்டும் தெரியல. ஆனால் இந்த 91ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ராஜீவ் காந்தியுடைய படுகொலைக்கு பிறகு அன்னைக்கில பிரபாகரன் எந்த ஒரு அதிகார கட்டமைப்புக்கும் வந்திருக்கீங்க. நீலந்திருச்செல்லத்தின் தீர்வு பொதிய குழப்பியதாக இருக்கலாம், அல்லது ஒஸ்லோ உடன்படிக்கையை குழப்பினதாக இருக்கலாம். பிரபாகரனுக்கு தமிழீழம் அமைக்கணும், இல்லைன்னா மரணிக்கணும், இல்லைன்னா அவருக்கு அங்க வேறு ஒரு வழியும் இல்லை. கற்பனாவாதத்துல பிரபாகரன் தமிழ்ல அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு இருந்திருக்க முடியும். எனக்கு இந்த உலகம் பற்றி எந்த புரிதலும் இல்லாம ஒரு கற்பனை உலகத்துல இருந்தால் வாழ்ந்திருக்க முடியும் நினைக்கிறீங்க. தமிழம் கிடைக்கும், தன்முலம் கிடைத்தால் தனி நாடு, திறமை உள்ள நாடு, ராணுவம் எல்லாம் கிடைக்கும். எனவே நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்று இந்தியா தூக்கிலாது. அமெரிக்கா போய் நிக்கோலஸ் மடுரோவா தூக்கிலுமெண்டா இந்தியாவும் ஒரு நாளைக்கு பிரபாகரனை தூக்கி கொண்டு போயிருக்கும். இல்ல அதை விட கற்பனை தமிழம் கிடைக்கூடிய சாத்தியம் போய் விஜயபால் அதே அதிக சாத்தியம் இல்லை. தமிழம் கிடைத்தால் பிரபாகரன் அதிபதி ஆகலாம். தமிழம்ன்றது யதார்த்தத்திலே சாத்தியமற்றதல்ல. அப்ப அந்த சாத்தியமற்ற ஒரு விடயத்தை பிரபாகரன் எந்த அடிப்படையில் நம்பிக்கொண்டிருந்தாருன்னு சொன்னால் அவரை சுற்றியுள்ள நபர்கள் கூட்டிய அந்த அரசியல் அறிவு இருக்குத்தானே. இவ்வளவு நாளைக்கு பயங்கரமான ஒரு சுயநலமிக்க கூட்டத்தினுள்ள அகப்பட்ட நபரா தான் அவர் இருந்திருப்பார். அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிடாது.
ஹீரோஸ எடுப்போம். பாலகுமார் பக்கத்துல இருந்திருக்கிறார். பாலகுமார் ஓரளவுக்கு பாலகுமாருக்கு இந்த சர்வதேச புரிதல் எல்லாம் இருந்திருக்கும். அவர் ஒரு இடதுசாரி பின்னணியில இருந்தும் வந்தவர். அவர் சொல்றதையெல்லாம் இவர் கேட்கிற அளவுக்கும் இருந்து ரெடியாக இருந்திருக்க மாட்டார். நான் ஹீரோ சாக்களோட கதைப்பதை தெரியும். பாலகுமார் நான் நினைக்கிறேன் ஒரு அவர் வாழ்ந்த காலகட்டத்துல வட்டியில இருந்த காலகட்டத்துல ஒரு எண்ணக்கூடிய அளவு தான் பிரபாகரனை சந்திச்சிருப்பாங்க. இவங்களுக்கு உருவகை இல்லை ஜெயபாலன். இவர்கள் பிரபாகரன் சுற்றியுள்ள நபர்கள் வந்து ஒரு இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு சிறை கூட ஒரு பொட்டமனோ வேற நபர்களோ சொல்லுகின்றதை நம்பிக்கொண்டிருந்தாலும் ஒழிய அரசியல் உரையாடல் என்றதே இல்லை. ஒரு திருநாவுக்கரசோ அல்லது பாலகுமாரனோ இல்லாட்டி வேறு அரசு சார்ந்தவர்களோ பிரபாகரன் உரையாட முடியாது. அதை விளங்கிக் கொள்ற அளவுக்கும் பிரபாகரன் இல்லை. அண்டன் பாலசிங்கம் சரியப்படி அண்டை பாலங்க அரசியல் ரீதியாக வளர்ச்சி பெற்றவர். அவருடைய கருத்துக்களையே பிரபாகரன் உள்வாங்கி இருந்தால் அவ்வளவு மாற்றம் அடைஞ்சிக்கலாம். அதையே ஏற்றுக்கொள்ளல. அப்ப பிரபாகரனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாலசிங்கம் கலைக்கட்டு தம்பிக்கு என்னென்ன விருப்பமோ அதை தான் கலைக்கும். இல்ல அது அவர் ஒரு கட்டத்துல சொல்றாரு. இப்ப என்ன பாலசிங்கத்துக்கு இந்த ப்ரொஜெக்ட் பீக்குன்னு எல்லாம் சொல்லப்பட்டு விடுதலை புலிகள் அழிக்கப்படுவார்கள், பேச்சுவார்த்தைக்கு போகணும்ன்ற ஒரு கட்டம் வரைக்குள்ள பாலசிங்கம் பிரபாகரனோட அதை பற்றி கதைக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்ப பிரபாகரன் சொன்னாராம் சேரனுடைய படத்தை ஒருக்கா பார்ப்போம். அது பார்த்து முடிய திருப்பி பாலசிங்கம் கேட்க பிரபாகரன் சொன்னாராம் ஆனா ஒன்ஸ் மோர் பார்ப்போம். அப்ப அதுவும் முடியக 2ஆம் தரம் 3ஆம் தரம் போய்களை பாலசிங்கத்துக்கு விளங்கிட்டுது தம்பி ரெடி இல்லையே. அதான் இது ஒரு இந்த அழிவு வந்து கடைசியில கொல்லப்பட்ட அந்த 50,000 போராளிகள், 40,000 50,000 பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த பிரபாகரனுடைய அந்த சுயநலம் தான் ஒரு காரணமாக. ஒரு தற்கொலை அரசியல் தான் பிரபாகரனுடைய அரசியல். ஒரு சுயநலம் மிக்க தற்கொலை அரசியல் தான். மக்கள் நடத்திய அந்த ஏவாளன் இவனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் புலிகளின் உருவாக்கம், பிரபாகரனுடைய தனிநபர் பாத்திரத்தையும் பிரபாகரனுடைய உருவாக்கத்தையும் அந்த இராணுவமயப்படுத்தப்பட்ட பிரபாகரன் அரசியல் பிரவேசம் என்று பார்த்தீங்க என்றால் இந்த அரசியல் பிரவேசத்துக்கான எந்த அறிகுறியும் பிரபாகரன் இல்லை. ஒரு தனிநபர் ஒரு சாகச மனிதனாக ஒரு மாபியா தலைவன் எவ்வாறு கட்டமைக்கப்படுறானோ அதே கட்டமைப்புடன் பிரபாகரன் கட்டமைக்கப்படுறான். சந்தேக நபர்களை கொலை செய்வது எந்த மனித உரிமை அம்சங்களும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு விடுதலை அமைப்பிட்ட வந்து குறைந்தபட்சமாவது மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையே இருக்கும். இது கொலைதான், அனைத்துக்கும் கொலைதானே காரணம். உலக விடுதலை இயக்கங்கள்ல கொலைகள் படுகொலை நடந்து உட்கட்சி படுகொலை நடந்து இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாகவும் அடுத்தது ஒரு இனத்தை சுத்திகரிக்கின்ற இன சுத்திகரிப்பு செய்கின்ற மனோபாவமும் தங்கள் இனத்தையே தங்கள் மக்களையே படுகொலை செய்கின்ற தங்கள் மக்களுடைய புத்திஜீவிகளை அறிஞர்களை படுகொலை செய்கின்ற இராணுவ வியாதி இருக்கிறார். அது எந்த தலைமுறை இருந்தது? அது மாபியாட்டான் இருக்கும். மாபியா குரூப்ல வந்து சந்ததிக்கு இடமானதை கொலை செய்வார்கள். அதுதான பிரபாகரன் கட்டினது மாஃபியா இயக்கம் தான், ஒரு விடுதலை இயக்கம் இல்லை. ஆனால் விடுதலை இயக்கம் பேர்ல வந்து புத்திஜீவிகள் அதுக்கான வரைவிலக்கணத்தை கொடுத்தாங்களுடைய அந்த பாலசிங்கம் போன்றவர்கள் விளக்கம் கொடுத்தாங்களுடைய அந்த பாலசிங்கத்துக்கு உள்ளுக்குள்ள தெரியும் இது மாஃபியா குரூப்பை விட படுமோசமான குரூப். அந்த பாலசிங்கம் வெளியேற முடியாது, போனா அவரும் துரோகிதான். அப்ப எல்லாரும் அகப்பட்ட நபர்களா தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது நாங்க பார்த்தோம் பொட்டம்மான் என்ற பேர் சிவசங்கர் தான் அவருடைய பெயர், சொந்த இயல் பெயர். அவரை அந்த பேர்ல யாருக்கும் தெரியாது. இந்த பொட்டு அம்மான் என்றதே நெத்தியில சுட்டு படுகொலை செய்ததால அவருக்கு கிடைச்ச பெயர். அது வைத்து பலரை படுகொலை செய்தபடியால் அவருக்கு வந்த பெயர். ஆனால் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல கூட அவர் பொட்டம்மான் என்றுதான் பேசப்படுற. ஏனென்றால் அவர்களே அறியாமலே அவர்கள் அந்த புனித கேவலமான ஒரு பெயரை வச்சிருக்கிறார்கள். அந்த புரிதல் கூட கனவேருக்கு இல்லை. அதுல இப்ப உங்களுடன் பேட்டி அடிக்கிற பலரை பார்க்கிற இந்த புலிகள் சார்ந்த நபர்கள் வந்து உங்களுடன் பேட்டி அடிக்கிறாங்க. அவர்களும் கிளிப்பில கோசமாக இந்த கொலைகளை நியாயப்படுத்துகின்ற நபர்களா தான் இருக்கிறாங்களோடைய அவங்களோட ஒரு விடுதலை அமைப்புக்குரிய பண்புகள், ஒரு ஜனநாயகம், மனித உரிமைகள் எதுவுமே சுதந்திரமான உணர்வு எதுவுமே இல்லை. கொலை அவர் அமலிங்கம் பிள்ளையா கொலை செய்வோம், அவரை சந்தேகத்துக்கிடமா கொலை செய்வோம். அப்ப கொலைதான் உங்களுடைய கருவியாக இருந்திருக்கொள்ளைய கடைசி முடிவாக இருந்திருக்கொள்ளைய மக்கள் நலஞ்சார்ந்த எந்த அரசியலும் இல்லை. இவர்களை வைத்துக் கொண்டு ஒரு விடுதலை இயக்கத்தை எப்படி உருவாக்க முடியும், கட்டமைக்க முடியும்? புலிகளுக்கான ஒரு கொள்கை விளக்கம் அரசியல் கோட்பாடு இருந்திருந்தால் முதலில் அந்த அரசியல் கோட்பாட்டை பற்றி எனக்கு கதைக்கணும். எங்குமே அது இல்லை. இப்ப புலிகள் அடங்கிட்டு அதே நபர்கள் வந்து புலிகளுடைய அந்த அராஜகங்களை வன்முறையை வச்சுக்கொண்டு அதே மனோபாவத்தோட அரசியல் செய்து கொண்டு இருக்காங்க. அவங்களை கேட்டுப்பாங்க தமிழோட பேசுகிற இவர்கிட்ட வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு கேட்டுப்பாடு. அஜேந்திர பொன்னம்பலத்திட்டே இல்லை, அப்புறம் இவங்கள்ட்ட எப்படி தீர்வு இருக்க? ஆனா குற்றச்சாட்டு வைப்பாங்க, துரோகிகள் என்னுவாங்க. யாரை கொலை செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாங்க, அதுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. இல்ல தங்களுடைய தவறுகள் எல்லாத்துக்கும் யார் மீதாவது பழிய போடுகிறார்கள். தாங்கள் வெற்றி அடையாம போனது, தோல்வி அடைஞ்சது எல்லாத்துக்குமே இன்னொரு ஒரு நாளும் தங்களுடைய
செயல்களுக்கு தாங்கள் பொறுப்பெடுக்கின்ற தன்மை அவர்கள்ட்ட இன்றைக்கு வரைக்கும் இல்லை. சுயவிமர்சனம் இல்லை. அடுத்தது இன்னொரு சிக்கல் ஜெயபாலன், புலிகளுடைய முக்கிய தளபதிகள், முக்கிய வழிகாட்டிகள், முக்கிய நபர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது இந்த உதிரிகள் தான். இந்த உதிரிகள் உயிர் வாழ்வதற்கு ஒரே வழி புலிகள் என்ற பிம்பம் தான். இவர்களிட்ட பெரிய கல்வி அறிவும் இல்லை, எதுவும் அரசியல் அறிவும் இல்லை. அப்ப புலிகள் என்ற பிம்பத்தை அவங்க கைவிட்டாங்க, அந்நியப்பட்டு போயிட்டுவாங்க. அவர்களுக்கு அடையாளமும் இல்லாம, அடையாளம் அதுதான். அப்ப அந்த அடையாளம் இருக்கும் வரைதான் இவரால் உயிர் வாழ முடியும். எந்த விதமான பக்கபலமான எந்த வழிமுறைகளும் உங்கள்கிட்ட இல்லை. ஒரே ஒரு பிம்பம் புலிகளுடைய பழைய உறுப்பினர், உளவுத்துறையில வேலை செய்தோம். பாத்தீங்கன்னு சொன்னா புலிகளுடைய இந்த பொடி கார்ட்ஸ் சொன்னா 1000 பேர் இருக்காங்க ஐரோப்பா நாடுங்க. இதை இப்படித்தான் இவங்க உருவாகுவாங்க. தங்களை பொய்கைகளும் புரோட்டுகளுக்கும் ஊடாக தங்களோட பிம்பத்தை கட்டமைப்பார்கள். அப்ப இவர்கிட்ட நாங்கள் அரசியல் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் போய் அரசியல் உரையாடல் நடத்தினால் மிக மோசமான வார்த்தை பிரியவங்க தான் அவங்கள்ட்ட இருந்து வரும். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னென்றால், புலிகளிட்ட அரசியல் இருக்கல, ஆனால் அந்த புலிகளிட்ட அரசியல் இல்லாத அந்த அரசியல் இருக்குதானே, அதுதான் இப்பொழுது இருக்கிற அரசியலை ஆளுமை செலுத்துது. அதாவது ஒரு புலிகளுடைய அரசியல் ஒரு வேர்ச்சுவல் ரியாலிட்டியாக, புலிகள் பிசிக்கலா இல்ல, புலிகளுடைய அரசியல் தான் தமிழ் அரசியலை ஒரு மேகமாக மூடி நிக்குது. அப்ப இதுல இருந்து என்னென்ன அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் நினைக்கிறீங்க? புலிகளுடைய அரசியல் என்றது ஒரு அரசியல் அரசியலற்ற ஒரு அரசியல், அவங்களோட ஒரு அரசியலற்ற ஒரு அரசியல் தான். இப்ப உண்மையிலேயே புலிகளில் இருந்த சில முக்கியமான நபர்களாக கருதப்படுகின்றவர் உரையாடலுக்கு தயாராக வரும் பட்சத்துல அந்த உரையாடல் வெளிக்களத்துல வரும். அந்த உரையாடலுக்கு அதாவது சுய விமர்சனத்துக்கூடாக அந்த உரையாடல் அவங்க தொடங்கணும். இப்ப புத்திஜீவிகள் சொல்லி தப்பி பிழைச்சிருக்க குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க, திருநாக்கரசோ இல்லாட்டி கருணாகரனோ இல்லாட்டி நிலாந்தனோ இல்லாட்டி பல்வேறு ஆய்வாளர்கள் இருக்காங்க தானே. அவர்கள் ஒரு சுய விமர்சனத்துக்கூடாக மக்கள் சார்ந்த உரையாடலை செய்யும். அதற்கு இவங்க தயாரில்லை. இப்ப ராவணன் கூட அதை மேற்கொள்ளலாம். ராகவன் போன்றவர்கள் தங்கள சுய விமர்சனத்துக்கூடாக புலிகளுடைய உருவாக்கம் பற்றி கதைக்கொள்ள வேண்டாம். ராகவன் புலிகளுடைய பிம்பத்தை வச்சு கொண்டுதானே தன்னுடைய நிலைநாட்டுறார். புலிகளுடைய ஸ்தாபரில் ஒருவர் ஒரு மிக மோசமான இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி மனிதாபிமானமற்ற ஒரு மாஃபியா குரூப்புடைய ஸ்தாபர்களை தன்னொருவராக பிரகடனப்படுத்துகிறார். அது ஒரு மோசம். நானெல்லாம் இப்ப புலட்ல உமாமாசன் இருந்து சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறோம். புலிகளோட கூட புலட் எவ்வளவு ஜனநாயக முற்போக்கான அமைப்பா இருந்தது. ஆனா இவர் இன்னமும் புலிகளுடைய ஸ்தாபரில் ஒருவராக சொல்லிக் கொண்டிருக்கார். அவர் வெளிப்படையா ஒரு பதிவை கூட வைக்கல அவரோட உரிமை. ஆனால் அவர் வெளிப்படையா என்ன சொல்ல முடியல, புலிகளுடைய கடந்த கால தவறுகளில் இருந்து ஒரு சுயவிமர்சனத்தை முன் வைப்பாரானால் அதன் கூட கற்றுக் கொள்வதற்கு பல பேரும் தயாரா இருப்பாங்க. அது புலிகளுடைய இன்றைய உறுப்பினர்களுக்கும் அது உதவியா இருக்கும். ஆனால் அவர் சொல்றதெல்லாம் வாய் இருந்தாலே பொய் தானே, பொய்யும் புனைவுகளா தானே. ராகவன் இருக்கிறார். அதை இவரும் செய்யலாம், நித்யானந்தன் சேரும் செய்யலாம். அது அவரும் தயார் இல்லை. இப்ப நித்யானந்த சேர் ராவணோட பொய் சொல்ல மாட்டார், குறைந்த பட்ச பொய் சொல்லக்கூடியவராக தான் அவர் இருப்பார். ஆனா அவரும் தயார் இல்லை தானே. இப்ப புலிகளிலிருந்து எவருமே தயார் இல்லை தானே. அந்த பிம்பங்களை வச்சுக்கொண்டு உயிர் வாழ்றாங்க, அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே அந்த கடந்த காலம் இப்ப எங்கள் மீது வைக்கப்படுற விடுதலை புலிகள் சார்பில் வைக்கப்படுற இதையெல்லாம் ஏன் கின்றீர்கள் என்றதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கப்படுது. ஏன் கடந்த காலத்தை பற்றி பேசுறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி கதைக்காதீங்க. இதால உங்களுக்கு என்ன பிரயோசனம்? எங்களுக்கு இருந்த ஒரே அமைப்பு அதுவும் போட்டு இதுகளுக்கு என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க? இது என்ன ஜெயபாலன், கடந்த கால தவறுகளில் இருந்துதான் சரியானவற்றை நாங்க கற்கணும். அது விமர்சனம் கூடாதுதான். இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு கேட்டால், இவங்களுக்கு கட்டமைக்கின்ற பிம்பங்கள் இருக்கு தானே. கிருபாகரன் பற்றிய பிம்பம் காலப்போக்கில் உடையும், அது காலப்போக்கு உடையும். அப்ப இவங்க நாங்கள் கதைப்பதற்கூடாக மிக விரைவாக உடைந்து போகும் பயம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப கேள்விகள் வரும் தானே, இளம் தலைமுறை கேள்வி வரும். இப்ப கனடாவில இருந்து அந்த நண்பரோட உங்களுக்கு அவருடன் இருக்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கு? ஏன்னா அவர் ஜனநாயக மரபுல வளர்ந்தவர், குறைந்தபட்ச ஜனநாயக விடியமங்களை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு நீளம் திரிச்சிருந்த படுகொலை என்பது மிக மோசமா இருந்தது. அப்ப அவர் பல்வேறு படுகொலைகளை பற்றி கதைக்கிறார். இலங்கை அரசு செய்கின்ற படுகொலைகளை கண்டிக்கின்ற அது நேரம் ஒரு விடுதலை அமைப்பு கொலைகளை செய்ய முடியும். மக்கள் நலன் சார்ந்து மக்கள் உரிமை பற்றி பேசுகின்ற மக்களை நேசிக்கின்ற ஒரு அமைப்பு மக்களை எப்படி படுகொலை செய்யணும்? அந்த தன்னுடைய பிரதிநிதிகளை எப்படி படுகொலை செய்யணும்? இலங்கை ராணுவம் படுகொலை செய்வது வரும். ஏன்னா அது எதுங்களை எதிரி ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவம் பேரினவாத அரசு சொல்றோம். அவர்களே ஒரு சட்ட ரீதியாக அவர்களை நாங்கள் அணுக முடியும். அந்த கொலைகளுக்கு கூட சட்ட ரீதியான வழிமுறைகள்கிட்ட இருக்குது, போராட முடியுது, சட்ட ரீதியாக வழக்குல போட முடியுது. ஆனால் மக்களுடைய நலங்கள் மீது
சுதந்திரம் பேசிக்கொண்டு விடுதலை பேசி இந்த அமைப்புக்கு சில படுகொலைக்கு நாங்கள் போய் ஆட்ட நீதி கோருவது, நியாயம் கோருவது. அப்ப இவர்கள் மீதான கேள்விகள் வரும்போது இவர்கள் பதட்டம் அடைகிறாங்க, கோபம் கொள்றாங்க. என்ன பிம்பங்கள் உடையுது. இது ஒரு சிக்கல் இவங்களுக்கு. காலப்போக்குல இந்த ஜனநாயக சக்திகள் இளம் தலைமுறை உருவாக எனக்கு பிரான்ஸ்லயே தெரியுது. 2009 வந்த இளம் தலைமுறை எனக்கு தெரியும். நிறைய பேருடன் உரையாடுறேன். அவர் 2009 வந்ததுக்கும் இப்போ அவருடைய கருத்து மாற்றங்கள் இருக்குல்ல, ஜனநாயக பண்புகள், உரையாடல் பண்புகள், அவங்க கருத்து சுதந்திரத்தின் மீதான அவங்களுடைய இந்த பிடி அக்கறைகள் வந்து அவங்களை வேற தளத்தை கொண்டு போகுது. தேடுறாங்க, தேடக்குள்ள அவங்க கேள்வி இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான உலகம் உருவாகுது. அப்ப கஜேந்திர குமாரை நோக்கி கேள்வி வரும், இந்த உளவுத்துறையில இந்த நபர்கள் நோக்கி கேள்வி வரும். அப்ப இவங்களோட பிம்புகள் உடைப்படுது. அப்ப பிழைப்பில்லாம போகுது இவங்களுக்கு. இந்த பயன்தான் இவங்களை வந்து பதட்டம் அடைய செய்யுது. என்னடா இதுல வந்து இந்த அண்மையில வந்த இந்த ஆயுத எழுத்து 2 நூல்ல கூட சாஸ்திரி எழுதுறாரு என்றால் குறிப்பிடுறது வந்து பிரபாகரனுடைய மகன் வந்து காயப்பட்ட அங்கவீனமான போராளிகளை 2 டிராக்டர்ல கொண்டு வந்து அதுக்கு இடையில 2 பஸ்ல கொண்டு வந்து அதுல இடையில ஒரு டிராக்டரையும் வைத்து குண்டு வைத்து தவிர்க்கிறார்கள். அதுல ஒரு 150 போராளிகள் கிட்ட கொல்லப்படுகிறார்கள். அத பிரபாகரனுடைய மகன் தான் செய்தன்னு சொல்லப்படுது. அதுக்கு முதல் எழுதப்பட்ட இன்னொரு புத்தகத்தை ஈழத்தின் வழி என்ற புத்தகத்திலையும் போராளிகள் வந்து மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்த கண்மூடித்தனமான துப்பாக்கி பிரயோகம் செய்த அதுல சார்ல்சன் பிரபாகரனுடைய மகன் தான் அதுலயும் ஈடுபட்டார். இதுகளெல்லாம் வருகின்ற பொழுது ஒரு 16 ஆண்டுகள் எடுத்திருக்கு இந்த தகவல்கள் வெளியில வாரத்துக்கு. இன்னும் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னும் பல தகவல்கள், நாங்கள் அறிந்திராத பல தகவல்கள் இன்னும் மேல் தளத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. உண்மையிலேயே இந்த இறுதி யுத்தம் இப்ப நாங்கள் இந்த கதைச்ச உரையாடல்ல தெரியுது, இப்ப பிரபாகரனுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்ற நிலைமையில தான் இவர்கள் இந்த தொடர்ச்சியாகவே இந்த போராட்டத்தை நடத்துற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் போல. இதுல மக்களுக்கு உண்மையிலேயே மக்கள் நம்புற அளவுக்கு இவர்கள் மக்கள் மீது எந்த அனுதாபத்தையும் கொண்டிருக்கல என்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வருது நினைக்கிறேன். ஒரு தற்கொலை போராளிகள் ஒரு உயிரை கொலை செய்ததையே ஒரு இறுதிய போராட்டத்துல மரபாக இருக்க முடியாது. ஒவ்வொரு போராளியும் ஒவ்வொரு போராளியும் கொலை. இந்த போராளியின் உருவாக்கம்ன்றது மிக புனிதமானதும் ஒரு இதாகும். அப்போ ஒரு தற்கொலை போராளியை உருவாக்குறது வந்து உண்மையிலேயே விடுதலை போராட்டத்துக்கு எதிர்மாறானது. இப்ப இந்திய விடுதலை போராட்டத்துல பகவத்சிங் முடிவெட்ட போது தற்கொலை செய்திருக்கலாம் தானே, ஏன் அவர் தற்கொலை செய்யல? அந்த திடகாத்திரம் நம்பிக்கையும் உறுதியும் இருக்கும் தான் போராளி. விடுதலை புலிகளை பொறுத்தவரை என்னென்ன எல்லாம் பயந்தவர்களாகவும் பயந்தாங்கோடிகளாகவும் இருப்பவர்கள் தான் தங்களை அழித்துக் கொள்ள விரும்புவாங்க. இல்ல அவர்கள் அந்த உறுதியாக போராடுவதற்கான உறுதியாக போராளியாக இருதரப்பிடம் உறுதியாக நிற்பதற்கான எந்த சாத்தியமும் அவங்கள்ட்ட இல்லை. இந்த பயந்தவராக இருக்காங்க, பயந்தவுடனே உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள். இந்த சைலண்ட் கலாச்சாரம் என்றது வந்து விடுதலை இயக்கத்துக்கு ஒவ்வாத ஒன்று. அந்த கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தின பிரபாகரனே அந்த சைலண்டை அருந்து இல்லை. அந்த சைலண்ட் அடிக்கிறதுக்கே அவருக்கு பயம். எவ்வளவு பயந்தவர்களாக இவங்க இருந்திருக்கிறார். அப்ப இந்த விடுதலை அவருடைய அந்த மரணம் எப்படி சம்பவித்ததுன்றது தொடர்பில் அது ஆராய்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனா இன்றைக்கும் அது வரைக்கும் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. சரணடைந்த சொல்லப்படுகிறார், அவர் துப்பாக்கி சூட்டுல வந்தார் என்று சொல்லப்படுகிறார், அவருடைய போராளிகளாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார். இன்னொரு தரப்புல சொல்லப்படுது அவர் கடைசி நேரங்கள்ல மனம் பேதளித்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருந்த நிலையில சுட்டுக் கொல்லப்பட்டார். பல்வேறு இதுல எது உண்மை எது பொய் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு துன்பியலான நிகழ்வு தான். உண்மையிலேயே அவர் தன்னுடைய குடும்பத்தை முற்றுமுழுதாக இழந்திருக்கிறார். ஆனால் அது அவர் இழந்திருந்தால் பரவாயில்லை. அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட மக்கள், 50,000க்கு மேற்பட்ட போராளிகள். ஒரு என்னென்று சொல்றேன்னு உண்மையிலேயே தெரியல. இதை என்னென்று நாங்கள் ஜீரணித்துக் கொள்ள போது இந்த தமிழ் சமூகம் என்றது ஒரு பெரிய சிக்கல் தான். இந்த காயமுற்ற போராளிகளை வைத்து படுகாயமுற்ற போராளிகளை வந்து இப்படி படுகொலை செய்திருந்தால் அது சகிக்க முடியாத மாபெரும் மனித கூட துரோகம். அது கேட்டால் யோசித்து பாருங்கள், அவர்களும் உயிர் வாழ்வதற்கான உரிமை அவங்களுக்கு. இலங்கை ராணுவம் பல படுகொலைகளை செய்திருக்குது, சரணடைந்த முக்கியமான தளபதிகளை எல்லாம் படுகொலை செய்திருக்குது என்றது உண்மை. அதே நேரம் 11,500 பேர் விடுதலை செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இது மனித உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த போராளிகளை இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எங்களுடைய சகோதரர்கள், மாமன், மச்சான் உறவுகள் தான். அதுகளை யாரோ ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள், அந்த தாயுடைய அறிவயிறு பத்தி எரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே இது என்ன நினைக்கிறேன், இவ்வாறு இப்படி ஒரு முடிவு எந்த ஒரு சமூகத்துக்கும் வரக்கூடாது. இப்படியான ஒரு விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஒருபோதும் முன்னெடுக்க கூடாது என்றதை தவிர எனக்கு வேறொரு முடிவுக்கு வர முடியும். கொடூரமானது. கேட்க எனக்கு
கஷ்டமாக என்று கேட்டால் யோசித்து பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு காயம் ஏற்பட்டால் அதை உயிர் காப்புறதுக்கு தான் பயப்படணும். தோழன் வந்து காயப்பட்டால் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். அப்ப நூற்றுக்கணக்கான போராளிகள், காயமிட்ட போராளிகளை நீங்கள் கொலை செய்றீங்கன்னு சொன்னால் அந்த அந்த இராணுவத்திட அகப்பட்டுனா நிச்சயமா ராணுவம் காப்பாற்றிருக்கும். அது எத்தனை பேர் போராளிகளை இவ்வளவு கொடூரமான இராணுவமா இருந்தாலும் காயப்பட்ட போராளிகளை கொலை செய்யும் அளவுக்கு நான் நினைக்கல. 11,500 பேர் காப்பாற்றப்பட்டு விடுதலை செய்திருக்கிறார்கள். அப்ப நீங்கள் விட மோசமான மனிதர்களாக இருந்திருக்கீங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு உண்மையிலேயே ஒரு மிக வேதனையான ஒரு பதிவு தான். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் உரையாடல நாங்கள் இந்த புள்ளியோட நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆனா இவை பேசப்பட வேண்டும். நாங்கள் இதே தவறுகளை அல்லது இதே மாதிரியான ஒரு விடுதலை போராட்டத்தை நாங்கள் மட்டுமல்ல உலகத்தின் எந்த பாகத்திலையும் எந்த ஒரு இனமும் முன்னெடுக்க கூடாது. இல்ல நாங்கள் இந்த விடுதலை மிஞ்சி இருக்கிறத விடுதலை புலிகள் நண்பர்களிடம் இல்லாட்டி அந்த அவர்கள் உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டு தயவு செய்து விமர்சன பூர்வமாக இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து அரசு ரீதியாக கலைக்க தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை நியாயப்படுத்த வேண்டாம். தவறுகள் தான். இப்ப வந்து நீங்கள் வந்து முன்பு யாரும் குற்றம் சாட்ட போறதில்லை. உங்களை யாருமே குற்றம் சாட்டி நீங்கள் துரோகிகள் உண்டோ குற்றவாளிகள் உண்டோ யாரும் தீர்ப்பளிக்க போறதில்லை. ஆனால் விமர்சனத்துக்கூடாக எதிர்காலத்தில் மனிதர்களாக வாழப்படாதுங்க. இவ்வாறான தவறுகளுக்கு வந்து முயற்சி போடுறதுக்காக ஒரு சுயநலத்தை மேற்கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேண்டுகோளை தான் நாங்கள் முன்வைக்கலாம் ஒழிய ஒரு ஒன்று செய்யல. இதை ஒரு ஜீரணிக்க முயற்சி செய்கிறோம். இந்த கடந்த ஒரு 50 ஆண்டு காலத்துல எங்களுடைய வாழ்க்கை காலத்துல நடந்த விஷயங்களை வந்து நாங்கள் திருப்பியும் இடமிட்டு ஜீரணித்துக் கொண்டு எங்களுக்கு ஏதோ ஒரு பதில் ஒன்றை தேடுறதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். இதுல இருந்து யாரை குற்றம் சாட்டுறது அல்லது இல்ல என்றது அல்ல. அதுக்கு அப்பால இவ்வாறான விஷயங்கள் எதிர்காலத்துல நடக்கவே கூடாது. அதாவது இன்னொரு சமூகத்துக்கும் நாங்கள் இதை பதிவு செய்யறதன் மூலமாக எதிர்கால தலைமுறையும் வந்து இதை அறிஞ்சு கொள்ளணும். நாங்கள் இந்த வழியில போனால் இதுலதான் அது முடியும். ஆனபடியால் இவ்வாறான வழிகளை நாங்கள் ஒருபோதும் தேர்வு செய்யக்கூடாது. அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோட கருத்துக்களை பயந்து கொண்டவங்க மிக்க நன்றி. நன்றி ஜெயபால். நன்றி.